பாக்கி வந்து அமரேந்தர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இங்க பாருங்க, நான் வந்து வேலையில எப்படி இருப்பேன்றதுன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. வெளியில இருக்கிறத வச்சு இங்கேயும் நீங்க சொல்லக்கூடாதுல்ல. நான் இங்கே நல்லா கூட இருக்கலாம்ல. நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? நீங்கள் கூட தான் வந்துட்டு மேடம் இவங்கள மனோகரி மேடம் பொண்ணு பார்க்க போயிட்டு மேடம் வந்து பிடிச்சி போச்சாமே இவங்களுக்கு. நீங்கள் கேட்ட கேள்வியில் அவங்க கரெக்டாக பதில் சொன்னதுனால அதே மாதிரி நீங்கள் என்கிட்டயும் கேள்வி கேளுங்க. நான் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா வந்துட்டு என்னை இங்கே வேலைக்கு வச்சுங்க, இல்லைன்னா அமுச்சு விட்ருங்க, நான் ஒன்றும் சொல்லலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ராத்திரி பயந்து போயிட்டார். ஐயோ இந்த பொண்ணு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாக சார் கோச்சுக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், உனக்காக வந்துட்டு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். நீ வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்கவே இல்லை, இருந்தாலும் ரூல்ஸ் எல்லாத்தையும் தான் மீறிட்டுருக்க. ஒரு ரோடு வந்துட்டு நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணல ரூல்ஸு, அதே மாதிரி வந்துட்டு உன்னோட திங்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போகல, அதே மாதிரி மற்றவங்கள பற்றி யோசிக்கல, நீ பாட்டுக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கூட வந்துட்டு நீ இது பண்ணலன்னு சொல்லிட்டு இவர் கூட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லி இது பண்ணி சொல்கிறாரு பேஸ் பண்ணி. ஆனாலும் உனக்காக வந்துட்டு 3 நாள் வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த 3 நாளுக்குள்ளே வந்துட்டு நீ கரெக்டாக நீ எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஓகே. அப்படி நீ எவ்வளோ நாள் சொல்கிறியோ அவ்வளோ நாள் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு நீ இந்த வீட்டிலே இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அப்படி கண்டி நீ தோத்துட்ட எந்த விஷயத்துலையாவது கண்டிப்பாக வந்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா மனோகரி செம்ம கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் திரும்பவும் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் போயிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டு அந்த அக்காவுக்கு அந்த இவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ஐயோ உங்கள் பேர் கூட கேட்க மாட்டோமே அப்படின்னு பார்த்து யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் அருந்ததி வந்துட்டு ஃபோனில் சொன்னதை யோசித்து பார்க்குறாங்க. அக்கான்னு சொல்லு அப்படின்னு சொன்னது உடனே கண்ணு மூடிக்கிட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கரெக்டாக அருந்ததி வந்து நிற்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், உங்களால் தான் வந்துட்டு இது பண்ண. நீ என்னை ஏன் அக்கான்னு கூப்பிட்டா? ஆமாம், எனக்கு அக்காலாம் யாரும் இல்லை, எனக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களை எனக்கு ஏனோ அக்கான்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கூட தங்கச்சியெல்லாம் யாருமே இல்லை, நீ தான் என்னை அக்கான்னு கூப்பிட்டோன்னே எனக்கு அவ்வளோ கண் கலங்கிச்சு. ஆனால் இதை தான் அனுபவிக்கிறதுக்கு தான் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே குப்தா வந்துட்டு கேட்டுக்குள்ளே எப்படியாவது போனோம் தவிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவரும் சாதாரண மனுஷன் ஆகிட்டனால வந்துட்டு ராத்திரி வந்துட்டு கேட்டை மூடிட்டு போயிட்டாரு. அவரை பார்த்த உடனே ஏதோ நாடகத்தில் நடிக்கிறவருன்ட்டு இவர் எகிரி குதிக்க பார்க்க போலீஸ் வந்துட்டு என்னையா பண்ணிகிட்ருக்க, எகிரி குதிக்க பார்த்துட்டு இருக்கியா, ஒரு இது இராணுவ வீரரோட இதுலேயே வந்துட்டு வீட்டையே வந்துட்டு நீ இது பண்ண பார்க்குறியா, ஒழுங்கு மரியாதையே வந்துடுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அருந்ததி கிட்ட வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, அந்த 3 நாள் தானே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் எனக்கு முன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு ஒன்று பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஆனாலும் வந்துட்டு நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறமான்னு கேட்க, இல்லைக்கா ஒவ்வொரு டைமும் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு இது பண்ணுறதுனால உங்கள் இதையே டிபெண்ட் பண்ணிவிடுவேன், நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக வந்துட்டு சமையல் கட்டுக்கு போகிறாங்க. வேலைக்காரங்க வந்துட்டு என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்டால் பசங்களுக்கு பிடிக்காத ஐட்டமாக சொல்கிறாங்க. இது இல்லை, நான் சொல்கிற ஐட்டத்தெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த பசங்க எப்படி பாக்கி வந்து பழிவாங்கலாம், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு அஞ்சலி வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு சும்மா குழந்தைங்க மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணால் நம்ம தான் மாட்டிப்போம், நம்ம வேறு மாதிரி ஏதாவது பண்ணணும்னு அவங்க அண்ணனுங்களோ அக்காங்களோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்கி வந்துட்டு இதெல்லாம் செய்ய சொல்லிட்டு வெளியே வந்தவுடனே கரெக்டாக அமரேந்தர் வராரு. என்னது இது, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக தான் கொடுக்கணும்னு சொல்ல, சார் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலான்னா இல்லைனால நான் சொல்லலை, ஆனால் அது வந்துட்டு அவங்க அம்மா இருக்கும்போது பண்ணிக்கணும். இப்போ அவங்க சொந்த வீட்லேயே வந்துட்டு அவங்க அனாதை மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க அம்மா இல்லாமல் ஆசைப்பட்டது கூட சாப்பிட முடியாமல் எப்படி சார் கொஞ்ச நாளைக்காவது வந்துட்டு அதை பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம்னா இதை குறைக்குது அதை குறைக்குது பார்த்துக்கலாம், ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது தான் இந்த விஷயத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லவே வந்துட்டு அருந்ததியுமே அழுதுடுறாங்க. இங்கே அமரேந்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் ஆகிட்டாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.